என்னதான் ஜிம்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களோட ஃபேவரட் ஒர்க் காம்பவுண்ட் ஒர்க் தான் இருக்கும். அந்த காம்பவுண்ட் ஒர்க்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு காம்பவுண்ட் ஒர்க் பண்ணும்போது அது மல்டிபிள் ஜாயின்ஸ் மல்டிபிள் மசில்ஸை ஒரே ஒரு கோட்ல ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பீட் பண்றதுக்கும் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த காம்பவுண்ட் ஒர்க் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த காம்பவுண்ட் ஒர்க் ஒரு நேரத்துல ஒரு மசில் டார்கெட் பண்ணாம பிரைமரி அண்ட் செகண்டரி மசில்ஸ்னு 2-3 மசில்ஸை ஒரே ஒரு கோட்ல டார்கெட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த காம்பவுண்ட் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட growth ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகி ரிலீஸ் ஆகுது. இப்படி growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதால நம்மளோட மசில் மாஸ் நேச்சுரலாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. சில பேசிக் காம்பவுண்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் பண்ணும்போது நம்மளோட லெக் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் நம்மளோட லோயர் பேக்கும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடி நம்மளோட கோர் மசில்ஸை என்கேஜ்க்காக யூஸ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட். இந்த டெட் லிஃப்ட் பண்ணும்போது மல்டிபிள் மசில்ஸ் சேம் டைம்ல ஆக்டிவேட் ஆகுது மட்டும் இல்லாம நம்மளோட பாடியில் டெஸ்டோஸ்டெரான் அண்ட் growth ஹார்மோன் 2 ஹார்மோன் ரிலீஸ் பண்ண வச்சு நம்மளோட பாடியோட மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பெஞ்ச் பிரஸ். இந்த பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பிரைமரி மசில் ஆக்டிவேட் ஆகுது, செகண்டரி மசில்ஸ் ஷோல்டரும் ட்ரைசெப்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. தென் லாஸ்ட் ஒர்க் அவுட் மிலிட்டரி பிரஸ். இந்த மிலிட்டரி பிரஸ் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டர் மசில் தான் டார்கெட் மசில். அது மாதிரி நம்மளோட ட்ரைசெப்பும் நம்மளோட பேக் மசில்ஸும் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். வேற என்னென்ன காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த ஃபாலோ பட்டனை தட்டியிருக்கோங்க.